ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மதுனிஷா விலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஃப்ரைடே ஈவினிங் டு சாட்டர்டே மார்னிங் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃப்ரைடே ஈவினிங் எடுத்த வீடியோ தான். ஈவினிங் போல் வாசலெல்லாம் கூட்டிகிட்டு சின்னதாக வாசல் தொளிச்சு கோலமெல்லாம் போட்டு விட்டுட்டேன். ஃப்ரைடே அப்படின்னாலே நிறைய பேர் காலையிலே சாமி கும்பிட்ருவாங்க. என்னால் காலையில் சீக்கிரம் எழுந்து சாமியெல்லாம் கும்பிட முடியல அப்படின்றதுனால ஈவினிங் போல் சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லலாம் பெருக்கி தண்ணி தொளிச்சு சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டு விட்டுட்டேன். கோலம் போட்டுட்டு இந்த கோழிங்க வந்து இங்கே மிளகா நாற்று நட்டு வச்சுருக்கோம் கொஞ்சோண்டு. சரின்னு சொல்லிவிட்டு அது கோழிங்கெல்லாம் சீசி விட்டுடுறாங்க. அந்த செடி வேரோடு கிளம்பி வெளியே வந்தது அந்த மாதிரி கலாரி விட்டுறாங்க அப்படின்றதுனால அதுக்கு வேலி மாதிரி போடலான்னு சொல்லிட்டு பழைய புடவை ஒன்று இருந்தது. சரி, பழைய புடவை வச்சு கட்டி விட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து காலையில் எடுத்த வீடியோ. இன்றைக்கி வந்து பூண்டு குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு குழம்பும் நைட்டு வந்து முருங்கைக்காய் காரக்குழம்பு வச்சுருந்தோம், அதுவும் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு பாவக்காய் குழம்புமே வச்சுருந்தோம். பாவக்காய் குழம்பு எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. சரி, அத்தைக்கு மாமாவுக்கும் பிடிக்குமே அப்படின்றதுனால வாங்கிட்டு வந்திருந்தது. அவங்களுக்கு செஞ்சு வச்சுட்டு சாப்பாடுமே வடித்து வச்சுட்டு நான் வந்து குட்டி பொண்ணு முருங்கைக்காய் காரக்குழம்புல சாப்பிட்ருந்தா. சரி, சாப்பாடு வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அதிலே பூண்டு குழம்பு ஊற்றி நான் சாப்பிட்டுட்டு ஒரு 3 மணிக்கு மேலே தான் இந்த வீடியோ எடுத்துருந்தேன். இப்போவே சரியான வெயில் காயுது. மாசி மாதத்துல ஒன்றும் சித்திரை மாதம்லாம் வந்துச்சுன்னா வெயில் தாங்கவே முடியாத மாதிரி தெரியுது. அந்த அளவுக்கு வெயில் காயுது. காற்றுமே அவ்வளோ அனலாக அடிக்குது. ஈவினிங் ஒரு 5-5:30 மணிக்கு மேலே தான் காற்று கொஞ்சம் சில்லுன்னு அடிக்குது. காலையில் பனியுமே பெய்யுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இந்த ஆடுங்கள்லாம் மேய்ஞ்சிட்டு வந்து படுத்துட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். காற்று வெயிலுமே சரியான வெயில் அடிக்குது அப்படின்றதுனால ஆட்டுங்களுமே வெளியே எங்கே கட்டின்னு போல் தழை எடுத்துன்னு வந்து இங்கே தழை வெட்டின்னு வந்து போட்டுட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டுக்குட்டிங்களை பால் குடிக்கிறதுக்காக விட்டுருந்தேன். எவ்வளோ இதுவாக ஓடி போகிறாங்க பாருங்கள். போயிட்டு அவங்க அம்மாக்கிட்ட பால் குடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போவே அந்த இலைங்கெல்லாம் உதிர ஆரம்பிச்சிருச்சு. புங்கஞ்செடியிலலாம் அவ்வளோ இலைங்களே இல்லை, மொத்தமாக உதிர்ந்துட்டு புதுசாக துளுக்கிறப்போ சூப்பராக பச்சை பசேன்னு ஒரு மாதிரி லைட் க்ரீன் கலரில் சூப்பராக இருக்கும். இப்போ மரமே வெளுத்தோடி அப்படியே காஞ்சி போய் கிடக்குது. அதுலேயுமே சில குருவிங்கள்லாம் அழகாக போயிட்டு வந்துட்டுருக்குது. இன்னுமே போக போக அந்த இலெல்லாம் மொத்தம் உதிர்ந்து அந்த புது இலை வரப்போ பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த தென்னை மரத்து ஓலை மட்டும்தான் பச்சையாக இருக்கு. அந்த புங்கை மரத்துலலாம் அப்படியே காஞ்சி போயிருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் ஊருக்கு வர ஒரே ஒரு டவுன் பஸ் இது. அது வந்துட்டு இருந்தது. அது வந்தால் டைம் ஒரு 3:45 4 மணி அந்த மாதிரி டைம் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு பொறுமையாக தான் போயிட்டுருக்குமே. சரின்னு சொல்லிட்டு இது சண்டே மார்னிங் எடுத்த வீடியோ தான். சாட்டர்டே மார்னிங் எடுத்த வீடியோ இது. சரின்னு சொல்லிட்டு பீன்ஸ் இருந்தது. பீன்ஸு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பருப்பு குக்கர்லேயே போட்டு வேக வச்சுட்டேன். அப்படியே குக்கர்லேயே தாளித்து விட்டு விசில் போட்டோம்னா ஒரு 3 விசிலில் நல்லா காயுமே வெந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு குக்கர்லேயே தான் வச்சுருந்தேனே. சரின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே செஞ்சுட்டு எனக்கு இந்த பீன்ஸ் சாம்பார் ரொம்பவுமே பிடிக்காது. இந்த குக்கரில் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் சிம்பிளாக தான் செய்வேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் சேர்த்துங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நான் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் ஒன்றாவே போட்டு ஒன்றா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கல் உப்பு போட்டு நல்லா தக்காளி நல்லா குழைய வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா இருக்குமே சாம்பாருக்கு. சரின்னு சொல்லிட்டு அதை நல்லா குழைய வச்சுட்டு பீன்ஸு போட்டு கொஞ்சமாக காரப்பொடி சாம்பார் பொடி இருந்தால் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். நான் வந்து வீட்டில் அரைச்ச பொடியை சேர்த்து மிக்சியில் வந்து பருப்பு அரைச்சி ஊற்றிக்கினேன். நீங்கள் சட்டியில் கூட கடைஞ்சி ஊற்றிக்கலாம். கடைஞ்சி ஊற்றிட்டு புளி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு கடைசியாக தான் பெருங்காயமும் சீரகமும் போட்டு கொத்தமல்லி போட்டு விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டால் காயுமே நல்லா வெந்துடும்.
சாம்பாருமே இன்றைக்கி ரொம்பவுமே டேஸ்ட்டாகவே இருந்தது. மற்ற நாளை விட இன்றைக்கி சாம்பார் ரொம்பவுமே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. நான் நைட்டு வச்ச கருவாட்டு குழம்பு காலையில் சாப்பிட்டுட்டேன். மதியத்துக்கு மட்டும் இந்த சாம்பார் சாப்பிட்டுக்கிட்டேன். சாம்பார் உண்மையிலே சூப்பராக இருந்தது. இன்றைக்கி தான் வச்ச சாம்பார் மதியத்துக்குள்ளவே காலி ஆகிருக்கு. சரின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அத்தை தான் காலையிலே தண்ணி தொளித்து கோலமெல்லாம் போட்டு விட்டுருந்தாங்க. சரி, அப்படியே தண்ணியெல்லாம் காய வச்சு குட்டி பாப்பாவுக்குமே ஊற்றிட்டு மது பாப்பாவுக்குமே ஊற்றிட்டாங்க. எல்லாருக்குமே ஊற்றிட்டு இன்றைக்கி கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் குட்டி பொண்ணுமே ரெடி பண்ணி விட்டுட்டு நம்ம செடியில் இந்த செடி பக்கத்து வீட்டிலேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. நட்டு இப்போ தான் கொஞ்சம் ஒரு 4 பூ 5 பூ அந்த மாதிரி பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை தனியாக எடுத்து நட்டு வைக்கணும். அப்போ தான் நல்லா படர்ந்து பெருசாக நிறைய பூ பூக்கிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிளகா நட்டு வச்சுருந்தேன்ல அதெல்லாம் நல்லா பிடிச்சிட்டு இருந்தது. இந்த கோழிங்க போகக்கூடாதுன்னு தான் இந்த சேலையை கட்டி வச்சும் கேட்டு மாதிரி வலை மாதிரி. ஆனாலுமே அந்த கொஞ்சம் இடம் இருக்குது துளசி செடியாண்ட, அந்த சைடுந்து மொத்த கிளறி வச்சுருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதுங்களெல்லாம் ஓட்டிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே எல்லாத்தையுமே ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு 11 மணி ஆனாலே போதும் ஆடெல்லாம் ஓட்டின்னு போக ஆரம்பிச்சிடுவாங்க. இங்கே கிராமம் அப்படின்றதுனால நிறைய பேர் ஆடுங்கள்லாம் வச்சுருப்பாங்க. நாங்கள் 2 ஆடு தான் வச்சுருக்கோம். 2-3 ஆடு தான் இருக்குது. அப்படின்றதுனால மந்தியாக போவோம். அதெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்கும். நான் சின்ன வயசில் இருக்கிறப்பெல்லாம் ஆடெல்லாம் ஓட்டிட்டு வருவாங்க. நாங்களுமே வச்சுருந்தோம். இப்போ தான் அது இல்லை. இங்கே மாமியார் வீட்டில் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு என்னன்னே தெரில, ரொம்ப தலைவலியாக இருந்தது. சரி டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ தான் போட்டுருந்தேன். ஏற்கனவே காலையில் வச்சு டீ கொஞ்சம் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அது கூடவே இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி சர்க்கரை டீ தூளெல்லாம் போட்டு கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டு சரியான தலைவலி அப்படின்றதுனால நிற்க கூட முடியல. சரின்னு சொல்லிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு தைலெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு பாப்பாவுக்கு பால் கொடுக்கறதுனால மாத்திரைலாம் சாப்பிட்லாமான்னு தெரியல. அப்படின்றதுனால நான் நல்லா ஸ்ட்ராங்காக டீ கூட அதிகமாக குடிக்கக்கூடாது, டீ காஃபி எல்லாம். சரின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டு தைலெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் படுத்து எழுந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் படுத்து எழுந்து ஆட்டுக்குட்டிங்களுக்கு பாலெல்லாம் கொடுத்து விட்டு கேட்டெல்லாம் பூட்டிட்டு அத்தை போயிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி பொண்ணுக்குமே நல்லா ஃபீட் பண்ணிவிட்டு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டீ போட்டு குடிச்சிருந்தேன். ஏன்னா அவங்க டக்கு டக்குன்னு எழுந்துக்குவாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு வயிறு ஃபுல்லாக ஃபீட் பண்ணிவிட்டு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் டீ போட்டு குடித்து கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சுமாராக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு கூடையில் மூடி வச்சுருந்த ஆட்டுக்குட்டிங்களெல்லாம் திறந்து விடலாம், கொஞ்ச நேரம் ஜாலியாக விளையாட்டு எவ்வளோ நேரம் தான் அப்படியே முடங்கினாப்புல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட திறந்து விட்டுட்டேன். என்னுடைய கிராமத்து வாழ்க்கை இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டாடா.